இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குழு குழு குற்றாலம் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு நம்ம நேந்திரங்காய் சிப்ஸு தான் பார்க்க போகிறோம். அந்த நேந்திரம் வாழைக்காயை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம கையில் சிவி பார்த்துருப்போம். இப்போ எல்லாமே டெக்னாலஜிங்க, மிஷின் வந்துருச்சு. 10 வாழைக்காய் உள்ளே வைக்கிறாங்க, பதன்னு அது பாட்டுக்கு எண்ணெயில் பொரித்து கொட்டிக்கிட்டே இருக்குது. அதை அழகாக மேலே படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கரண்டியை சைடில் வச்சுருக்கிறாரு. நான் அப்படி சைடில் இருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க யாரும் இன்டர்வியூ கொடுக்க விருப்பம் இல்லை. சரிங்களா? இதை மீதி வரதை நம்ம சின்ன ஒரு மியூசிக்கில் பார்ப்போம். இங்கே காலையில் 10 மணிக்கு பற்ற வைக்கிற அடுப்பு ஈவினிங் வரையும் லைவாக தாங்க அவங்க நேந்திரங்காய் சிப்ஸு. அதுவும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் நம்மளுக்கு பொரித்து தராங்க. எந்த ஒரு கலப்படமும் இல்லை. மொத்தமாகவே அவங்க ஒரு 10 கடை இருக்குது. அந்த 10 கடைக்கும் ஓனரு அண்ணன் தம்பி தான். ஸ்ரீ ஜோதி சிப்ஸு, ஜோதி சிப்ஸு 2 கடை மட்டும்தான். அது ரெண்டுமே ஒரே ஃபேமிலி. இதில் என்ன ஒரு இதுனா, இவங்க எல்லாருமே நேட்டிவ் மணப்பாறை பக்கத்தில் இருக்க ஊர் வீரப்பூர். சரிங்களா? சொந்த ஊர் குற்றாலம் கிடையாது. அவ்வளோ நேர்த்தியாக சிப்ஸ் எவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே ரெடி பண்ண நேந்திரங்காய் சிப்ஸை எவ்வளோ அழகாக பார்வைக்கு நம்ம முன்னாடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதிலே ஸ்வீட் இருக்குது, காரம் இருக்குது, பெப்பர் இருக்குது. எல்லாமே இந்த நேந்திரங்காய் வெரைட்டியில் ஒரு 5 வெரைட்டி இருக்குது. இதான் அவங்க சின்ன கடையோட டிஸ்பிளே. பார்த்துக்குங்க. இவங்கள்ட்ட இன்னொரு ஃபேமஸ் இருக்குங்க, மஸ்கோத் அல்வா. கோதுமை, மைதா, மஸ்கோத் அல்வா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க, சூப்பராக. நாங்கள் செங்கோட்டை போகும்போது ரோட் சைடில் இந்த பழக்கடை நான் பார்த்தேன். இதில் எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருக்குது. நீங்கள் சின்ன ஒரு மியூசிக்கில் அது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுங்க. தெரியாத ஃப்ரூட்ஸு ஏதாச்சும் இருந்தால் என் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சின்ன ஒரு டிவிஎஸ் எக்ஸலை எப்படி ஒரு பெரிய மளிகை கடையாக மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இதை இப்போ தான் பார்க்குறேன். பாருங்கள், ஒரு குறைஞ்சது ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து பலசரக்கு சாமான்களும் இந்த வண்டியில் சின்ன சின்ன பாக்கெட்டில் நம்மளுக்கு ஏற்ற விலையில் அவர் கொடுக்குறாங்க.